ஹாய் கைஸ், வெல்கம் டு தீபாஸ் புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்பாக்சிங் வீடியோ தான். ப்ரீவியஸ் vlogல வந்து நான் சிக்கன் ஸ்டோர் பற்றி சொல்லியிருப்பேன். அதில் வாங்கின திங்ஸை தான் அன்பாக்சிங் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இப்போவும் சரியாகலை. நான் அதோடு தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னென்னா எனக்கு நான் வந்து போயிட்டு நேராக போய் கடையை விசிட் பண்ணாலும் நான் கொரியரில் தான் வந்து எனக்கு வந்து திங்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ கொரியரில் வந்து அனுப்பி வச்ச பாக்ஸ் தான் இது. பாருங்கள், ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ நல்லா ப்ராப்பராக வந்து அதை வந்து சீல் பண்ணி அழகாக வந்து கொரியர் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. திங்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அழகாக நீட்டாக வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வீடியோ பார்த்துட்டே வந்தீங்கனாலே நீங்கள் அதை நோட் பண்ணிகிட்டே வாங்க, எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள திங்ஸ் நான் என்னென்ன வாங்கியிருக்கனோ அது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரேட்டை வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு அந்த ரேட்டுமே ஞாபகம் இல்லை, பில்லு எங்கே போட்டான்னு தெரியல. அதனால தான் நான் வந்து அப்போ தேடி பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து இதை சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த எண்டில் வந்து 90s கிட்ஸோட ஒரு ஃபேவரட் திங்ஸ் ஒன்று இருக்குது. அது என் பசங்களுக்காக நான் வாங்கியிருக்கேன். அது பார்த்தா வந்து உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னா வந்து ஆப்பச்சட்டி தான். ஆப்பச்சட்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 350. இதோட இன்ச் எவ்வளோன்றது எனக்கு தெரியாது, நானும் கேட்கவே இல்லை. எனக்கு இந்த சைஸ் தான் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால நான் வாங்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து தோசைக்கல் தான். தோசைக்கல்லுக்காக தான் நான் மெயினாக அந்த கடைக்கு போனதே. தோசைக்கல் வந்து என்னோடது கொஞ்சம் வீணாக போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக சரி கடைக்கு போய் வாங்கலாம். பேப்பர் ரோஸ்ட்டு இந்த தோசைக்கல் வந்து எங்கள் இதில் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் சரி அதில் போய் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் போனேன் நான். அந்த தோசைக்கல் தான் இது. செம்ம ஹெவி வெயிட்டாக இருக்குது, என்னால் தூக்கவே முடியல. உங்ககிட்ட காட்டுறேன். ஆனால் பின்னாடி நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். எனக்கு ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷனால் அந்த வீடியோ என்னால் சென்ட் பண்ணவே முடியல. நான் திருப்பி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து முட்டை பணியாரம் ஊற்றுறதுக்கான ஒரு சின்ன கடாய் மாதிரி இருக்குது. நான் கரண்டி ஆம்லேட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது புதுசாக வந்திருக்கனால சரி இதில் எப்படி வருது என்னன்றதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ நான் போடுறேன். நான் குக்கிங் ஷார்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாமே வரும். நான் முன்னாடி காட்டின ஆப்பச்சட்டியாக இருந்தாலும் தோசைக்கல்லாக இருந்தாலும் அதுலேயும் நான் வந்து நான் வாங்கியிருக்க எல்லா திங்ஸுக்கான வீடியோ எல்லாமே வரும். நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 தோசை கரண்டி தான் வாங்கினேன். நான் வந்து கேஸ்டே இந்த இரும்பு இதில் வந்து நான் வச்சில்ல, நார்மலாக சில்வரில் தான் வச்சுருந்தேன். அதனால தான் சரி இது யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அது 2 வாங்கினேன். அது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து 50 ருபீஸு. அடுத்தது வந்து என்னோடய ஃபேவரட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுதான். இது வந்து பிரியாணி பாட்டு. நான் நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தேன், ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இந்த அண்ணா கடையில் வந்து லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ இல்லை, ஸ்டாக் இல்லை அப்படின்னாங்க. சரி இந்த தடவை பார்த்தப்ப இருந்துச்சு. எனக்கு வந்து நான் வச்சுருக்க சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 7 லிட்டர். ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யாராவது ரிலேஷன்லாம் வந்தாங்க அப்படின்னா அப்போ பிரியாணி பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வாங்கினேன்னா. அது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் வந்து இருந்தது. அதில் வந்து எப்படி இருந்ததுன்னா அது மேலே உள்ள மூடி வந்து க்ரில் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஆல்ரெடி நான் க்ரில் வச்சுருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் வந்து என்னென்ன வச்சுருக்கேன் கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன் சொல்லி ஒரு வீடியோ போடுறேன் நான்.
அதையும் அந்த அண்ணா கடையில் தான் வாங்கினேன். அது எனக்கு தேவைப்படலை, எனக்கு இது தான் தேவைப்பட்டுச்சு. சரி இப்போதைக்கு இதை வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். எனக்கே பயங்கர ஷாக் தான். ஏன்னா நான் விசாரித்த இடத்துல ரேட் அவ்வளோ ஜாஸ்தியாக சொன்னாங்க. 2-3 இடத்துல நான் கேட்டேன், ஆன்லைன்லேயும் தேடினேன், ஜாஸ்தியாக சொன்னாங்க. இது வந்து இவங்கக்கிட்ட கம்மியாக இருந்ததுனால நான் இந்த பாட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது என் கிட்ஸ்க்காக வாங்கினது வந்து மினி ஊத்தப்பம் தோசைக்கல் தான். இது வந்து எதுக்காகன்னா, ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு வந்து தோசை ஊத்தப்பம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா டப்பாவில் வைக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். குட்டி குட்டி பசங்க வந்து அதை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தெரியாது. என்னடா அது தோசை கொடுத்துருக்காங்க, இவ்வளோ தூரம் பெருசாக இருக்கே அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. சின்ன கிட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த தோசைகள் ரொம்ப மஸ்ட்டுன்னு தான் சொல்வேன் நான். இது வந்து நான் உங்களுக்கு இதுக்கான வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஃப்யூச்சரில் நான் போடுறேன். பேன் கேக்கும் இதில் பண்ணும்போது நல்ல கம்ஃபர்ட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நான் இதில் வந்து நிறைய டிஷ்ஷஸ் அந்த பசங்களுக்காக பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். நான் அவங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே போடுறேன். அடுத்தது என்னோடய ஃபேவரட் 90s கிட்ஸோட ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம், சோப் ஸ்டோன்னு. என்னென்னா மாக்கல் இருக்கு இல்லையா, அதில் வந்து சொப்பு ஜாமா இதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். யாருக்கெல்லாம் இதை வச்சு விளாண்டுருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது யூஸ் பண்ண 90s கிட்ஸோட ஃபேவரெட்டுன்றது எனக்கு தெரியும். இது வந்து நான் வச்சிருந்தப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நான் வெளியிலையும் தேடி பார்த்தேன். ரேட்லாம் வந்து 1000 கிட்ட சொன்னாங்க. அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து இதை வாங்குகிற அளவுக்கு என்ன சொல்கிறது, எனக்கு மனசு வரலை. ஏன்னா நான் வாங்கினது ரேட்டு கேட்கும்போதே. ஆனாலுமே நான் என் பசங்களுக்காக கொஞ்சம் ரேட்டு ஓரளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தேடிட்டு இருந்தேன். இந்த அண்ணா கடையிலையும் கிடச்சிது. இதே சேம் தான் வச்சுருந்தாங்க. அவங்க 1000 சொல்லியிருந்தாங்க நான் கேட்ட இடத்துல. ஆனால் இந்த அண்ணா கடையில் வந்து இது வந்து 270 தான் இதோட ப்ரைஸு. நான் இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா மினி ஊத்தப்பம் தோசைக்கல்லோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 420. அது மாதிரி முட்டை பணியாரத்தோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா வந்து 140. அது ஒரே சைஸ் தான். அதை வந்து மற்ற எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ரேட்டோட எல்லாமே நான் போட்டு உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன் நான். நீங்கள் அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து ரிவீல் பண்ணுறேன் இந்த கேஸ்டையன், அதாவது பிரியாணி பாட்டோட ரேட் என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். இது குறித்து வச்சுக்கோங்க. இது வந்து 2100 தான். நான் 3 லிட்டரே வந்து கிட்டத்தட்ட 350, அதாவது 3500 சொன்னாங்க 3 லிட்டரே. நான் 7 லிட்டரே வந்து 2100க்கு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து வர்த்து தான் என்ன கேட்டால். இவ்வளோ கம்மியாக வேறு எங்கேயுமே கிடைக்குமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. நான் அந்த அண்ணன் கடையை ப்ரமோட் பண்ணலை. இது வந்து பேமெண்ட் பண்ணியும் நான் இதை வந்து ப்ரமோட் பண்ணல. நான் 2-3 தடவை வாங்கினதுனால இதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் நான் இதை உங்ககிட்ட சொன்னேன். இதே ரேட்டு தான் முன்னாடி இருந்துதா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் வாங்கினப்ப இந்த ரேட் இருந்தது. நான் டோட்டலாக இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 3770 ருபீஸ். இது வந்து நான் கொரியரில் அனுப்ப சொன்னதுனால 560 வந்து சென்னையில் இருக்கறனால 560 போட்டிருந்தாங்க கொரியர் சார்ஜு. நீங்கள் வந்து அங்கேயே இருக்கிறதா இருந்தால் நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் நேராக போகிற மாதிரி இருந்ததுன்னா கூட வாங்கிக்கோங்க. இல்லை கொரியர் வந்து எந்த ஊருக்கான இடமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜுமே வந்து மாறுது. இதுதான் அந்த அண்ணாவோட கடை ஷாப்போட அட்ரெஸ்ஸு. நான் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இதை நான் வந்து வாங்கினேன். இப்போ தான் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். நான் எனக்கு கொஞ்சம் சிக்காயிட்டேன் நான். அதனால் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சாரி. அது மட்டும் இல்லாமல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இல்லை எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் நான் போடுறேன். உங்களுக்கு நிறைய குக்கிங் வீடியோ வரும், குக்கிங் ஷார்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் விலாக் வரும், ட்ராவல் விலாக் வரும். இது எல்லா வீடியோஸுமே வரும். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல். நான் இன்னொரு சேனலும் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது என்னன்றது கொஞ்ச நாள் கழித்து நான் சொல்கிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.